மிதித்து முடமான கோழிகள் ஓய்வெடுக்கிறார்கள், அமைதி காக்கவும் என்று இருந்ததுங்க. பிள்ளைங்க மிதிச்சு அந்த பெற்றோர் அங்க வந்திருக்காங்களே, அதுக்கு காரணம் இந்த வசனத்தின்படி அவங்க வளர்க்கப்படவில்லை, வளர்க்கப்படல. இரக்கம் குணம் உங்கள்கிட்ட இருக்கா? ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று இருக்கிறது. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்களா? கிறிஸ்துமஸ்க்கு 10 ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க. 10 ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. தம்பி, உனக்கு 10 ட்ரெஸ் வேண்டாம், முதல்ல இல்லாதவளுக்கு செஞ்சுட்டு நம்ம வாங்குவோம் சொல்லி கொடுத்துருக்கோமா? இல்லையே. நம்மளும் கூட போய் அந்த 10 ட்ரெஸ்ஸை நான் போட்டு பார்த்து அழகு பார்த்துலாம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். எப்படிங்க இருக்கும்? அன்னை தெரசா ஒரு இடத்தில் சொல்லுகிறார்கள், கோயிலில் விரிக்கும் ரத்தன கம்பளமாக இருப்பதை விட ஏழையின் கண்ணீரை துடைக்கும் கைக்குட்டையாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்களே. அந்த இரக்க குணத்தை நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? சொல்லுங்கணும். இன்னே ஒண்ணு கடைசியா சொல்லி முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. ஜான் கென்னடி பிரதர் சொன்னாரு, 10 கிறிஸ்தவ குடும்பத்துல நான் விசாரிச்சேன். கடந்த 27ஆம் தேதி என்னுடைய லா பேப்பர் காலேஜுக்கு போயிருந்தேன். என் ஸ்டூடெண்ட் 10 பேர் இந்த தலைப்பை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். பாப்பா பிள்ளைங்கிட்ட சொல்லி, டே நீங்களாம் கிறிஸ்தவ பிள்ளைங்க தானே, ஆவியின் கனிகள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். 10 பேர், அதில் ஒன்று ரெவரண்டோடைய பிள்ளை. அப்போ அந்த பிள்ளை சொன்னா, பிள்ளைங்களாம் சொன்ன, எங்களுக்கு முக்கணியே சரியா தெரியாது, முக்கணி சொல்லி கொடுத்தாங்க, அதுவே எங்களுக்கு மறந்து போச்சு மேடம், இதில் ஆவியின் கனிகள் நான் எங்கே போய் படிக்க? ரெவரண்ட் மக சொல்றா. அப்பதான் நான் சொன்னேன், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இத்தனையும் ஆவியின் கனிகள். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இருக்கிறது தெரியாதா? ஓ, ரெவரண்ட் மக சொல்ற, ஓ அது இருக்கு மேடம், தெரியும். தெரிஞ்சு என்னத்துக்கு? அது எதுக்காக அதை நான் சொல்லி வளர்க்க வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னைத்தானே செல்ஃப் அனலைஸ் பண்ணுவதற்கு, நான் நல்லா இருக்கனா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கனா என்று இருப்பதற்கு நாம் இன்று சொல்லிக் கொடுத்து வளர்க்கவில்லை. ஏனென்றால் ஏலி ஒரு ஆசாரியனாக இருந்தார். அந்த ஆசாரியரே தன்னுடைய பிள்ளையான ஒப்னி பினகாசை சரியாக வளர்க்காததால் ஒப்னி பினகாஸ் இறந்து போகிறார். அவரே வளர்க்காம விட்டுட்டாருங்க. நாமளும் இன்னைக்கு வளர்க்காமத்தான் இருக்கோங்க. நல்லா வளர்த்திருந்தா முதியோர் இல்லங்களும் அநாதை இல்லங்களும் வந்திருக்காது என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப கடுமையான வார்த்தைகளில் ஆவேசமாக பேசியிருக்காங்க. பட்டிமன்ற வரம்பெல்லாம் மீறி நான் அதை விட்டுட்டேன். நான் ஏன்னா வளர்க்கப்படவில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம். அதனால் நான் விட்டுட்டேன். நான் சரி தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு இது காட்சி பிரமாணம்னு சொல்லுவாங்க, இதை நேரடியாகவே தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். நான் நல்ல செய்திகளெல்லாம் திருமறையிலிருந்து பல்வேறு செய்திகள் எடுத்து நடைமுறைகள் எடுத்து வச்சு சொன்னாங்க. இப்போ வாங்கம்மா, இவங்க முனைவர் ரமணி பாண்டியன். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, பட்டிமன்ற அறிஞர்களே, இங்கு திரளாக கூடியுள்ள அறிவார்ந்த அவையினரே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவின் வணக்கம். நடுவர் அவர்களே, ஒரு ஷூ கம்பெனி ஒரு தீவில் போய் தன்னுடைய ஷூக்களை எப்படி விற்பனை செய்துவிட்டு வருவது என்பதற்காக 2 பேரை அந்த தீவுக்கு அனுப்புகிறார். நாம் அங்கே போகலாமா, நம்முடைய ப்ராடக்ட்ஸ் அங்கே விற்பனை ஆகுமா, பார்த்து எனக்கு சொல்லுங்கள் என்று 2 பேரை அனுப்பினார். முதலாவது போனான், போன வேகத்திலே திரும்பினான். ஐயோ, அங்கு ஒன்றுமே நடக்காது. ஏனென்றால் தீவில் உள்ள மக்கள் யாருமே செருப்பும் போடவில்லை, ஷூவும் போடவில்லை, அந்த பழக்கமே இல்லை, சுத்தம் சுகாதாரம் எதுவும் தெரியவில்லை. அதனால் நம்முடைய ஷூ அங்கே விற்பனை ஆகாது என்று சொல்லிவிட்டு வந்து விட்டான்.
அடுத்தவன் அதே மாதிரி போய் வந்தவன் சொல்லுகிறான், அங்கு ஒருவரும் ஷூ போடவில்லை, ஒருவரும் செருப்பு போடவில்லை, மக்கள் எல்லாம் பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஷூவை பற்றியோ காலணியை பற்றியோ சுத்தத்தை பற்றியோ சுகாதாரத்தை பற்றியோ அவர்களுக்கு அக்கறையும் இல்லை, விழிப்புணர்வும் இல்லை, சொல்லித் தருவாரும் யாரும் இல்லை. எனவே நாம் போய் அங்கே அந்த மக்களுக்கு அறிவிப்போம், தெரிவிப்போம், நம்முடைய ப்ராடக்ட்ஸ் அங்கே நல்லபடியாக அநேக அமோகமாக அது விற்பனை ஆகும் என்று இரண்டாவது காரன் சொல்லி வந்தானாம். இந்த 2 பேரிலே முதலாவது பார்வை அவிசுவாச பார்வை, அவங்கதான். இரண்டாம் அவனுடைய பார்வை விசுவாச பார்வை. எதுவுமே பார்க்கிற பார்வையில் இருக்கிறது. எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள்? பாசிட்டிவா பார்த்தீர்கள்னா நம்பிக்கை, விசுவாசம் இவைதான் பெரிது என்று அதோடு பார்த்தீர்களா, அந்த விசுவாச கண்களோடு பார்க்கும் பொழுது நம் பிள்ளைகள் அற்புதமான தேவ பிள்ளைகளாகத்தான் நமக்கு தெரிவார்களே ஒழிய ஷூட் பண்ணணுமா பிள்ளைய? அந்த அம்மா சொன்னாங்களே, இவ்வளோ கோபமா? கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம்மா. அந்த சுதந்திரம் இல்லாத பெற்றோர்களை போய் கேளுங்க, ஷூட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட முடியுமா அவங்களால? நெஞ்சு பதைத்து எனக்கு கொடுப்பாரோ என்று அண்ணாளின் கண்ணீரை மாதிரி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்களே அந்த பேரண்ட்ஸ். அவர்களுக்கு தான் அருமை தெரியும். உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு பாருங்க, அது சொல்லணும். நடுவர்களே, இந்த அம்மா அவர் என்ன சொன்னாரு? நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். உண்மை. அடுத்து ஒரு லைன் பாடினார்ல, அடுத்த லைன் பாடினார்ல, என்ன லைன் பாடினாரு? நீயும் சேவிப்பாயா. 2 லைன் பாடி காமிச்சார். இவங்க அந்த அணி தலைவி அம்மா தனக்கு முதல் லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு நானும் ரீட்டாவுமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், பிள்ளைய உருவி போட்டாகலாம். அடுத்த கேள்வி அவங்க 2 பேரும் கேட்டதே மகன்ட்டதாமா, நீயும் சேவிப்பாயா. அது விசுவாச கண்ணுக்கு தான் தெரியும். அவிசுவாச கண்ணு இருந்துச்சுன்னா பிள்ளை எதுல நெடுமுழங்கால் போட்டுக்கிட்டு இருக்கானே, அப்பா அம்மாவோட சேர்ந்து குடும்பமாக ஜெபிக்கிறாங்களே, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. என்ன குடும்ப ஜெபம் இருக்கா, குடும்ப ஜெபம் இருக்கான்னு 2 பேரும் மாற்றி இருக்கீங்களே. குடும்ப ஜெபம் இல்லையா உங்கள் வீட்டில்? காலையில் குடும்ப ஜெபம் இல்லையா? எழிலம்மா கையை கட்டிட்டு உட்காந்தா என்ன அர்த்தம்? ஏன் குடும்ப ஜெபம் கிறிஸ்தவ வீட்டில் இல்லையா? என்னங்க நடுவர்களே, நான் பிறந்தல எங்கள் அம்மா வீட்டிலையும் இருந்தது. நான் புகுந்த வீடு ஒரு கிராமம், குக்கிராமம். பாடல் ராகம் எதுவுமே தெரியாது. எங்கள் மாமா அத்தையும் காலையில் 5:30 மணிக்கு எழும்பிடுவாங்க. அவர் ஒரு ராகத்தில் பாடுவார், எங்கள் அத்தை ஒரு ராகத்தில் பாடுவாங்க. அடுத்தடுத்த அறைகளில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் 5:30 மணிக்கு வந்துடணும். மருமக அத்தனை பேர் வந்துடணுங்க. நாங்கள் வரலை அப்படின்னா அவங்க எங்களுக்கு திட்டவும் மாட்டாங்க, கோபிக்கவும் மாட்டாங்க. ஆனாலுமே எங்கள் மாமா பார்க்கிற ஒரு பார்வையில் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் வந்து நின்றுவோங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, 7 குடும்பங்கள், 7 பிள்ளைகள் எங்கள் அத்தைக்கு. 7 குடும்பம் எங்கே இருந்தாலும், அந்நிய தேசத்தில் இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் கிராமத்தில் இருந்தாலும் 7 பிள்ளைகளுக்காக மற்ற பிள்ளைகளையும் சேர்த்து ஜெபம் பண்ண வைப்பாங்கங்க. அதுதான் குடும்ப ஜெபம், அதுதான் தாய், கிறிஸ்தவ தாய். இந்த தாயை பார்த்துட்டு வளர்க்கலை, ஜெபிக்க சொல்லலை, முழங்கால் போட சொல்லலை. பேச்சு என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? அதுவும் உங்களுக்கும் கைதட்டு விழுந்துருச்சு. அதான் அப்புறம் அந்த அம்மா சொல்லுது, கைதட்டு விழலைன்னா உங்களுக்கு கோபம் வரும். இது கோபம் இல்லை, நான் இன்னைக்கு கோபப்பட்டே பேசல, ரொம்ப யதார்த்தமா பேசுறேன். 4 முறுக்கு இருக்கு, உள்ள வந்து சாப்பிட்டுட்டு போனதான் அம்மா, பகிர்ந்து கொடுக்கல. அடுத்த அம்மா வந்து சொன்னாங்க, ஜான்சி சொன்னாங்க, 4 முறுக்கு இருக்கு, வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டு போன்னு சொல்றாங்க. அது அல்ல சகோதரி, கிறிஸ்மஸ் ஆண்டவருடைய பிறப்பு என்று நம் வீட்டில் செய்த பலகாரங்களை அதே பிள்ளைகளை அழைத்து அந்த பலகாரத்தை கொடுத்து அடுத்த வீடு, பக்கத்து வீடு, அண்ட வீடு, எதிர்த்த வீடு, நம் காலனியுடைய எல்லாரோடையும் சேர்ந்து கிறிஸ்துவின் பிறப்பை, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம், போய் கொடுத்துட்டுவான்னு சொல்லி அனுப்புறாரு. அதுதான் கிறிஸ்தவ தாய். அந்த தாய் வளர்த்த வளர்ப்பில் தான் பிள்ளைங்க சந்தோஷமா கொண்டு போய் கொடுக்குதுல்ல. அவங்க கொடுத்தா வாங்குவீங்களா? வாங்குவோமே. வாய்க்குள் போகிற ஒன்றும் உங்களை தீட்டுப்படுத்தாது சொல்லிருக்காரு. அது சரி இருக்கு. எதை எடுத்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சாப்பிட்டு பாருங்க, என்ன செய்யும்? அதுவும் இருக்கு பைபிள்ல, இதுவும் இருக்கு. நானும் அந்த வழியதான் பார்த்தேன். ஒரு ஸ்தோத்திரம், தோத்தப்பா ஏசப்பா தோத்திரம் சொல்லிட்டு போங்க, ஒண்ணுமே செய்யாது. அதிகால பிரேயர் ரமணியக்கா முக்காடு போடலை, போதகரமா முக்காடு போடலை. இது ஒன்றும் இங்கே நடப்பதுன்னு ஆலய ஆராதனையா?
இல்லையே. ஆலய ஆராதனை, ஜெப முகாம்கள், சங்கிலி தொடர் ஜெபங்கள் என்றால் நானும் முக்காடு போடுவேன். ஆனால் இது விவாத அரங்கம், நண்பர்களாக கூடி சில காரியங்களை விவாதிப்பதுதானே இதற்கு முக்காடும் என்று முக்கியம் என்று இல்லம்மா. ஏலி சொல்லி தரலன்னு என்ன சொல்றீங்க? சின்ன சாமுவேலே பிள்ளையாண்டான். அவர் கர்த்தர் சத்தத்தை கேட்ட உடனே பிள்ளையாண்டான் வந்து கேட்கிறார் தாத்தாட்ட, என்னமோ சத்தம் கேட்குது, அழைப்பின் சத்தம் கேட்குதுக்கு. அப்போ அவர் என்ன சொல்லி கொடுத்தார்? மீண்டும் ஒரு முறை உன்னை அழைக்கிற மாதிரி சத்தம் கேட்டால் கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் சொல்லுப்பான்னு சொன்னார்ல. அவரும் சொல்லி கொடுத்தார், அந்த பிள்ளையும் சொல்லிச்சுல, பிள்ளையாண்டாரும் சொன்னார்ல, பைபிளில் இருக்குல்ல, இதை சொல்லி தானே வளர்க்குறாங்க. அப்புறம் என்னங்க பிள்ளைங்க கீழ்ப்படியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னன்னே புரியலை இவங்க பேசுறது. தெரியாமல் பேசுகிறாங்கம்மா. பிதாவே இவர்களை மன்னியும் சொல்லுங்கம்மா. அதையும் நமக்கு முன்னால நம்மக்கிட்ட ஒரு தாய், பிதா மன்னிச்சு விட்டேன், நான் மன்னித்து விட்டேன், நீங்களும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சென்றாங்கங்க. ஃபாதர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர் பிள்ளைகளை உயிரோடு எரித்த பொழுது அந்த அம்மா தன் சொந்த ஊருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பும் போது, என் கணவரையும் என் பிள்ளைகளையும் அழித்தவர்களை நான் மன்னித்து விட்டேன், நான் மறந்து விட்டேன், நீங்களும் அதுபோல் மன்னித்து விடுங்கள் என்று ஒரு கிறிஸ்தவ தாய் சொன்னது தானங்க. அப்படித்தானங்க அந்த பிள்ளைகளை அவங்க வளர்த்தாங்க. இன்னும் அந்த தாயின் குரல் நமக்கெல்லாம் ஒலித்து கொண்டு தானே இருக்கிறது. அதை கேட்கணும்ல. நடுவர் அவர்களே, சாக்கிரமந்துகள் என்று திருச்சபையின் ஒழுங்கு அல்லது கிறிஸ்தவத்தின் ஒழுங்கு என்று சில 7 கேள்விப்பட்டுள்ளோம். 1 திருமுழுக்கு, 2 திருவிருந்து, 3 திடப்படுத்துதல், 4 திருமணம், 5 அபிஷேகம், 6 பாவ அறிக்கை, 7 எண்ணெய் பூசுதல். இந்த 7லும் குடும்பமும் சரி, ஆலயங்கள் திருச்சபைகளும் சரி, நிறுவனங்கள் கல்லூரி பள்ளிகளும் சரி, மற்ற நண்பர்களும் சரி, எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளை இந்த 7ஐ நோக்கி தான் அழைத்து செல்கிறார்கள். இந்த 7இல் தான் அவர்களுக்கு நல்ல இனஃபா பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ட்ரைனிங் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. சிறுவர் ஊழியம் என்றால் 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இந்த இந்திய தேச ஜனத்தொகையில் 50% இருக்கிறார்களாம். அப்போ அந்த 50% நம்முடைய சொத்து இந்த தேசத்தின் சொத்தாக அங்கே இருக்கிறது. இந்த பிள்ளைகளை பக்குவப்படுத்துவதற்கு தான் சிறுவர் ஊழியம், VBS, இனி எத்தனையோ நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். VBS ஒழுங்காக நடக்கவில்லை என்று சொல்கிறீர்கள், வேதனைக்குரியதாக இருக்கிறது. இன்று ஓப்பனிங் டே, பிள்ளைகள் அழகாக அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தீம் வச்சு ஜூனியர், சப் ஜூனியர், பிரைமரி பிரித்து ஆசிரியர்களுக்கு அதற்கு முன்னாலே பயிற்சி அளித்து ஒரு தீம் வைத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், சாம்பல் என்றால் என்ன, சிங்காரம் என்றால் என்ன, துதியின் ஆடை என்றால் என்ன, பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து அதில் டெஸ்ட் வச்சு இன்னும் குவிஸ் வச்சு மார்க்கிலே முதல் மார்க் வாங்கியவர்களுக்கு பாராட்டுகள், பரிசுகள், இத்தனையும் ஆலயங்களில் நடக்கிறதா இல்லையா? அதை எப்படி நீங்கள் இல்லை என்று சொல்ல முடியுங்க? கல்வி நிறுவனங்கள் பிள்ளைகளுக்கு தினந்தோறும் கிறிஸ்தவ பள்ளியில் தினந்தோறும் காலையிலே பிரேயரில் ஒரு செய்தி, ஒரு பாடல், அந்த பாடலில் சாப்பிட்டு முடித்த பிறகு அல்லது சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு கிரேஸ் சொல்லணும். அன்றன்றைக்குள்ள உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்றபடி தேங்க் பண்ணுங்க, இந்த உணவால் எனக்கு ஒன்றும் என் உடலுக்கு ஒன்றும் வரக்கூடாது என்று தேங்க் பண்ணுங்க என்று சிறு பிள்ளைகளுக்கு வீட்டிலும் ஸ்கூலில் சொல்லி கொடுத்து வளர்க்குறதா. எவ்வளவோ பெரியவங்க ஆனாலும் அந்த உணவு நம் முன் படைக்கப்படும் போது அதுக்கு தேங்க் பண்ணுறோமா இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல்லும். இன்றும் பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்றால், செய்கிறார்கள் என்றால், VBSலையும் குடும்பத்திலையும் சின்ன வயதில் சொல்லி தந்தது தானங்க இன்னும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வாலிப ஆண்களும் பெண் பிள்ளைகளையும் அவர்களை பக்குவப்படுத்த, கர்த்தருக்குள் வளர்ப்பதற்காக வாலிபர் குழுக்கள் என்ன, யூத் ஃபார் கிரைஸ்ட், YWCA, YMCA, டீன் ஸ்விங், சர்ச் கொயர், பாடல் பயிற்சி, அந்த உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள் கர்த்தருக்கே அந்த தாளந்துகள் போய் சேர வேண்டும், அவர் பணியில் நீ அதை உபயோகி என்று மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அவர் கொடுக்குற பயிற்சி. அதனால் பாருங்க, இப்போ ஆண்கள், நான் போகிற சென்ட் ஜார்ஜஸ் சர்ச்சில் நான் அழகாக காண்கிறேன், அந்த பாடகர் குழு மட்டுமே, வாலிப பிள்ளைகளும் பையங்கள் மட்டுமே சேர்ந்து ஒரு மிஷனரியை தாங்குகிறார்கள். அது எப்படி வந்தது? மிஷனரியை தாங்கக்கூடிய, இன்னும் சம்பாத்தியத்துக்கு வரவில்லை, சம்பாத்தியத்துக்கு வந்தவர்கள் சிலர்
இருக்காங்க, வராதவர்கள் சிலர் இருக்காங்க. அவங்க சேர்ந்து ஒரு மிஷினரியை வட இந்தியாவுக்கு அனுப்புகிற ஒரு மிஷினரி அந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் தாங்குகிறார்கள் என்றால் யாரை பார்த்து தாங்குகிறார்கள்? தன் தகப்பனும் தன் தாயும் தன் குடும்பமும் ஏற்கனவே பீகாரில் உள்ள ஒரு மிஷினரியை தாங்கி கொண்டிருப்பதால் தான் பிள்ளைகளும் இது மாதிரி தாங்குறாங்க. இது லிவிங் விட்னஸ், இன்னைக்கு நடக்கிற விட்னஸ் இல்லையா? அப்போ ஜெயிச்சிட்டோம் இல்லைங்க. பிள்ளைங்களை அருமையாக வளர்த்துருக்கனால தானே அந்த பிள்ளைங்க போய் தாங்குறாங்க மற்ற வாலிபர்களை. இன்னும் பாருங்க, ஊழியங்களில் சர்ச்சில் ஒரு அன்பின் விருந்து, ஐக்கிய விருந்து இருந்தால், அல்லது ஆலய கட்டுமான பணிக்கு நிதி சேகரிப்பு இருந்தால், அந்த குருவானவரோடு சேர்ந்து அந்த பந்தி பரிமாறுவதும் சரி, பந்தி விசாரிப்பதும் சரி, அந்த டொனேஷன் வாங்குவதும் சரி, அத்தனையும் வலக்கரமாக வலத்தோளாக நின்று குருமார்களோடு சேர்ந்து வேலை செய்கிறார்களே எங்கள் பிள்ளைகள். யாரை பார்த்து வேலை செய்கிறார்கள்? பெற்றோர், நீ போய் கோயில் காரியங்களை திறம்பட சரியாக செய்து ஆலயத்துக்கு தூண் மாறி நீ நிற்கணும்ப்பான்னு சொல்லி வளர்த்ததுனால தான் இத்தனை வேலைகளையும் சர்ச்சில் ஒழுங்காக நடக்குதுங்க. பெரிய ஆலயமாக இருக்கலாம். நான் சிவகாசியில் இருந்த பதில் சின்ன ஆலயங்களில் பாய் விரிக்கணும், பாஸ்டரா பாய் விரிப்பார்? விரிக்க மாட்டார். அங்கே உள்ள வாலிப பிள்ளைகளும் வாலிப பையங்களும் வந்து முந்தின நாளே எல்லாம் நீட்டாக சுத்தப்படுத்தி எவ்வளோ பெரிய வேலை பார்த்தாலும் பாயை விரிப்பாங்க. விரித்து போன பின்னால் பாயை சுருட்டி அந்தந்த இடத்துல பொருட்களை வைக்க வேண்டும். பிள்ளைகள் அருமையாக பிள்ளைகள் செய்கிறது. என் பிள்ளைகளை நான் அனுப்பினேன். இருந்த 10 வருஷமும் ஆலயத்துக்கு என் பிள்ளைகள் சின்ன பிள்ளையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சாங்கங்க ஆலயத்துக்கு. அப்படி தான் பிள்ளைகள் வளர்க்கிறார்கள். முடிக்கிறேன் நடுவர் அவர்களே. திருவசனமும் ஆவியானவருடைய வழி நடத்துதலும் ஜெபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்ததிலும் தேவன் உனக்கு மேலானதை செய்வார் என்று சொல்லி சொல்லி வளர்ப்பதால் தான் இந்த ஒன்றை சொல்லி மட்டும் முடிக்கிறேன். பெண் பிள்ளைகள் திருமணத்தின் போது பிளெஸ்ஸிங் யூத் மிஷன், அந்த ஸ்டான்லி பிரதரோட ஒய்ஃப் லில்லியன் ஸ்டான்லி அவர்கள் வயது வந்த பிள்ளைகளெல்லாம் ஒன்று சேர்த்து திருமணத்துக்கு எப்படி தயாராகணும் சொல்லித்தரலங்க. எங்கேயுமே சொல்லித்தரலங்க. கவுன்சிலிங் செஷன் அருமையாக வேலூர் பகுதிகளில் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த பிள்ளைகள் திருமண வாழ்வினுடைய அச்சம், திருமண வாழ்வினுடைய ஐயப்பாடுகள் எல்லாம் அவர்கள் ஒருவராலே அவர்கள் தீர்த்து வைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக திருமணத்துக்கு உள் செல்கிறார்கள் என்றால் அது பிளெஸ்ஸிங் யூத் மிஷனுடைய ரோல். இத்தனை பேரும் சேர்ந்து இத்தனை வழிகளில் பிள்ளைகளை நடத்தி கொண்டிருக்கும் போது அருமையாக பிள்ளைகள் மேலே மேலே இன்னும் ஓங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பணியில் என்னை ஏதாவது ஒரு சிறு பணியாவது நான் செய்ய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் குழந்தைகளும் சரி, வாலிப பெண்கள், வாலிப ஆண்கள் திருவசனத்தில் வளர்க்கப்பட்டதால் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விசுவாச பார்வைன்னா அதுக்கு ஒரு தனி மரியாதை தான். அவங்க பார்த்த பார்வையே அவங்க ஒரு கணக்கில் சொல்கிறாங்க. இவங்க அவிசுவாச பார்வை. 2 பார்வையும் வந்திருக்கு. இப்போ ராஜா பார்க்க போகிறதும் அவிசுவாச பார்வை தான். அப்போ ஆக பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஐயா ராஜசேகரன் ஐயா அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் 3 பேரையும் ரொம்ப சாதாரணமாக அவர்கள் பேசினார்கள். அதில் ரமணி அம்மா வந்து சுத்தமான அவிசுவாசி அப்படின்னா முடிவு கட்டிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு தீவில் போய் அங்கே யாருமே ஷூ போடாததை பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு இவர்களிடம்தான் ஷூ வியாபாரம் பண்ண முடியும்ன்றத சொன்னாங்க. காசு இருந்திருக்கு. அப்படின்னா அவங்க என்ன ஒத்துக்கிறாங்கன்னா, இந்த பிள்ளைகள் இன்றைக்கு சரியாக வளர்க்கப்படவில்லைன்றதை ஒத்துக்கிறாங்க. அதான் அதுக்கு அர்த்தம். ஷூ சரியாக போடாதவங்க அங்கே அதிகம் இருக்கிறாங்க. அதையும் பாசிட்டிவாக பார்க்கணும். அப்படின்னாலே நம்ம பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்படவில்லை, அதையும் பாசிட்டிவாக பார்க்கணும் தான் லாஜிக்கலாக எடுத்துக்கணும். இதை சொல்லிட்டு எதுக்கு டீ சாப்பிட்ணும்? நானும் என் ரீட்டாவுமோன்னு அவர் பாடுனது தான் பிரச்சனை. அவனையும் சேர்த்து நானும் என் வீட்டாரும்னு பிடிச்சிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. ரீட்டா அப்புறம் நீன்னு பிரிக்கப்படாதுன்னு தான் அவங்க சொன்னாங்க. இதுக்கு கோபம். உங்கள் 3 பேருக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் எப்படி வளர்க்கப்பட்டீங்கன்றதை பற்றி பேச்சு இல்லை.
நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம், அதான் பேச்சு. ஏன்னா அதில் தலைப்பு இன்றைய நம் பிள்ளைகள் இருக்கு. 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த பிள்ளைகளை பற்றி பேச்சு கிடையாது. நீங்களாம் வயதான பிள்ளைகள். ஜான் கென்னடி அவங்க அம்மா வந்து ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. அவரே என்ன சொன்னார், 4ஆம் வகுப்பு படிக்கையிலே என் பெற்றோர் சொல்லும்போது நான் சொல்ல மாட்டேன் என்றேன். உடனே ஞான பெற்றோர் வந்து என்னை கண்டித்தார்கள் சொன்னாரா இல்லையா? இவர் காலத்திலேயே 4ஆம் வகுப்பு படிக்கும்போது அப்பா அம்மாவை எதிர்த்து பேசியிருக்காரு. இதை நான் சொல்லலை, அவர் தான் சொன்னார். இதுக்கு ஞான பெற்றோர் வேற அங்கிருந்து ரெக்கமெண்டேஷன். இது சொல்றதுக்கு ஒரு அணி எதுக்கு யாது? அந்த அம்மா யாரு, மெய்யரசி, அவங்களுக்கு நான் என் பிள்ளைகள் என்னை மன்னிக்கிறதுனால தான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னா, வாடகை நான் கொடுக்குறேன், அவங்க என்னை மன்னிக்கிறாங்களா? இப்படி 2 பேரும் ஏற்றி விட்டீங்கன்னா பிள்ளைங்க என்னத்துக்கு ஆகும்? நான் நீ வீட்டுக்கு போகும்போது மன்னிச்சிட்டிங்களாடா, நான் வரவாடான்னு கேட்குறேன். அவன் காசு தர்றதுக்காக வாங்கன்றாங்க. என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? ராஜா எப்படி பிள்ளை வளர்க்குறாருனோ, மெய்யரசி எப்படி பிள்ளை வளர்க்குறாங்கன்றதோ பட்டிமன்றம் இல்லை. தனிப்பட்ட நபர்களை பற்றி பேசுறதுக்காக இங்கே நம்ம வரல. பொதுவாக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு எது முக்கியம்? இன்னைக்கு சாயந்தரம் கொயர் பிராக்டிஸ் இருக்கு, நாளைக்கு முக்கியமான கேரல் சர்வீஸ், இன்னைக்கு சாயந்தரம் ஸ்கூல்ல ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. ஒரு கிறிஸ்தவ பெற்றோரா எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள்? மனசாட்சியோட சொல்லணும். இன்னைக்கு ஸ்கொயர் பிராக்டிஸ் கட்டாயம், நாளைக்கு கேரல் சர்வீஸில் அவன் பாடணும். ஆனால் இன்னைக்கு அவன் +2 படிக்கிறாங்க, அவனுக்கு ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எதுக்கு அனுப்புவீங்க? அந்த அம்மாவை தான் கேட்கணும். செருப்பு போடாமலே இருங்க. மெய்யரசி சொல்கிறாங்க, நான் வந்து பேசும்போது பரலோகத்தில் என்னோட அந்த கிளாக் வந்து எப்படிமா நீங்கள் இவ்வளோ போய் பேச ஆரம்பிச்சிங்க? பரலோகத்திலேயும் வேர்க்குமா, அங்கே ஃபேன் சுத்துமா. எங்க பரலோகத்தில் நீங்கள் எல்லாம் ஆனந்தமாக அவர் முன்னாடி ஆடுவோம்னு வேற சொல்லியிருக்கீங்க, இப்போ வேர்க்கும் ஃபேன் போட்டிருக்குன்றீங்க. என்ன பித்தலாட்டமாக பேசுறீங்க? இதுக்கு என்ன வேற உதாரணம்? இதுதான் தப்புமா. முன்ன பின்ன தெரிஞ்சா பேசணும். நான் சன் டிவியில் பேசினது முந்தா நாள் எதை பற்றி பேசினேன்? திருவண்ணாமலையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் காப்பி அடிச்சிட்டாங்க. 7ஆம் கிளாஸில் 7 வாத்தியார்கள் 10ஆம் கிளாஸ் பரீட்சைக்கு காப்பி அடிக்க சொல்லி கொடுத்தாங்க. அது ஒரு கிறிஸ்தவ பள்ளிங்க. தாங்க எனக்கு வருத்தம். நீங்கள் குடும்பத்திலையும் சொல்லிக் கொடுக்கல, பள்ளிகளையும் சொல்லிக் கொடுக்கலையா? அந்த போர்டை காட்டும் போதெல்லாம் வைத்தறிச்சலாக இருக்குங்க. இந்த மண்ணிலே கிறிஸ்தவர்கள் வந்து ஏழைகள், அடிமைப்பட்டோர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி மூலமாக மதத்தையும் கல்வியையும் பரப்புனாங்கய்யா. இந்த பள்ளிக்கூடங்களில் பணியாற்றுபவர்களே காப்பி அடிக்கிறதுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்கன்னா ஒழுக்கத்தை பற்றி கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அரசு பள்ளியோ அல்லது வேறு தனியார் பள்ளியிலையோ இருந்திருந்தா நீங்க தைரியமா பேசலாம். ஐயா, செஞ்சது யாரு? இதைத்தாங்க நான் முன்னேற்று பேசுறேன். நம்ம ஜெபிச்சுக்கலாம்ல. என்ன கேள்வி வாழ்க்கலாக்கு. அதுல அவங்க வளர்கிறார்கள், தானாக வளர்கிறார்கள், வளர்க்கப்படுகிறார்கள் நான் போட்டிருக்கோம். மெய்யரசி கேட்டாங்க, எப்படி தானாக வளர்ந்துருமா? வளர்த்தாத்தாமா வளருவான். பிறந்தவொடனே போய் கிரஷில் விட்டால் வளர்ந்துருவானா? கிறிஸ்தவ பிள்ளைகளாம் அப்படி விட்டதுனால தான் பிரச்சனையே. தயவு செய்து அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க பாருங்க, பக்கத்து வீட்டு பிள்ளைகள் தீபாவளி பலகாரம் கொடுத்தா நாங்கள்லாம் வாங்கிக்குவோம். நிஜமா? சத்தியமா? என்ன சத்தியம் பண்ணலாம்ல? அங்கேருந்து அந்த பிள்ளை சிரிச்சவமா தட்டோட வரும். நம்ம ஆளுங்க வாங்கி பூஜை பண்ணதா, வச்சுட்டு போ, அது தொட்டா போயிட மாட்டோம். அவங்க சொல்றமா இல்லையா? எங்கள் வீட்டில் அந்த கூத்தாயே நடக்கும். அதான் வாங்கி வச்சு வேலைக்காரமாவுக்கு தள்ளி விட்டுருவான். ஆனால் பேசும்போது மட்டும் வாய்க்குள் போகிற எதுவும் தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து பிறப்பதான் தீட்டுப்படுத்தும். கண்ணால் காணுகிற உன் சகோதரனை நீ அன்பு பாராட்டாமல் கண்ணால் காணாத கடவுளை நீ அன்பு பாராட்ட முடியாது. பைபிள்ல இருக்கு, இதை சொல்லியிருக்கமா? சமயம் பார்த்து பிரிவினை பார்க்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஜாதி வந்த பிறகு எப்படிங்க பிள்ளையை ஞானத்தில் வளர்க்க முடியும்? கேட்டோம்னா வாழ்க்கலாக்கு சீலிங் ஃபேனு. அதில் எனக்கு ரொம்ப பயங்கரமான காமெடி என்னன்னா, அவர் ஏன் இங்கு பிள்ளைகள் வரவில்லை? இன்னைக்கு எல்லாரும் விபிஎஸ் போயிட்டாங்க. மணி 7 மணிக்கு மீட்டிங் நடக்குது. எந்த ஊர்லையா 7 மணிக்கு விபிஎஸ் நடக்குது?
சொல்றதாவது மணியை பார்த்து பேசல. இல்லை விபிஎஸ்க்கு போய் களைச்சி போயிருப்பாங்க. ஒரே நாள்லையா? இன்னொன்று கேட்குறேங்க, நேரடியாகவே கேட்குறேன். விபிஎஸ் நடக்குது, யூத் ஃபார் கிரைஸ்ட் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு சபையில் 1000 குடும்பங்கள் இருக்குன்னு வைங்க, வீட்டுக்கு ஒரு பிள்ளை இருந்தாலும் 1000 பிள்ளைகள் உண்டு. எந்த சபைக்கும் போய் பாருங்க, விபிஎஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? சர்ச்சை சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. 50% வாங்க, 60% வாங்க, ஓட்டு போடுற அளவாவது வாங்க ஐயா. 100க்கு 100 நான் எதிர்பார்க்கல. நீங்கள் அனுப்புகிறீர்களா? மனசாட்சியோடு சொல்லுங்க. இது யாரையும் கேலி பண்றதுக்காகவோ யாரையும் திட்டுறதுக்காகவோ இந்த நிகழ்ச்சி இல்லைங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள். சார் ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க, ஞான பெற்றோரா கூப்பிடுறீங்க, நிஜமாவே அவன் வாழ்நாள் பூரா அவனுக்கு சொல்லி கொடுக்குறான். அங்கே போதவர் கேட்குறார், இந்த பிள்ளையை கிறிஸ்தவ இதில் வளர்ப்பியான்னு கேட்குறார், முறைப்படி வளர்ப்பியா? ஞான பெற்றோர் ஆமான்னு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பார். அவரை கூப்பிடலைன்னா கூப்பிட்டு வந்து சண்டைக்கு போவார். என்ன நீ கூப்பிடலையே, அவனை கூப்பிட்டியே, அதுக்காக அவரை கூப்பிட்டு வச்சிருக்கு. ஃபோட்டோவோட ஞான பெற்றோர் முடிஞ்சிட்டாங்க. இது உண்மையா இல்லையான்னு யோசிங்க. பெற்றோரை செய்ய முடியலையா? திடப்படுத்தல் எத்தனை பேர் முறையா அந்த வகுப்புக்கு போய் திடப்படுத்தல் எடுத்திருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு? கல்யாணத்தன்னைக்கு தான் அது. ஓலை கூறும்போதான் கேட்பாங்க, டே நீ கம்யூனியன் வாங்கிட்டியா? இல்லை. சரி, ராத்திரியா போதகரை போய் பார்த்து, ஐயா காலையில் ஓலை கூறணும், இனிவன் கம்யூனியன் எடுக்கலை. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீஸ் எல்லாம் இருக்குல்ல, இதை கட்டினா தான் அவர் காலையில் ஓலை கூற முடியும். இப்படி எல்லாம் பேக் டோர் என்ட்ரி வருது திடப்படுத்துதலிலும் ஹோலி கம்யூனியனிலும். சரி, ஹோலி கம்யூனியன்ல புஸ்தகத்தை பார்க்காம விசுவாச பிரமாணம் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? பெரியவங்கள்ட்டே கேளுங்க, சின்ன பையில விட்டுருங்க. பெரிய ஆள்கிட்ட விசுவாச பிரமாணம், பொதுவான பாவ அறிக்கை வரிசையா சொல்லுங்க. நாங்களாம் சின்ன வயசுல சிலேட்டில் எழுதினாதான் எங்க அம்மா சோறு போடுவாங்க. எழுதி காட்டணும். இன்னைக்கு என் பையனை நீ எழுதுற அப்படின்னு பார்த்து சிரிக்கிறான். அதான் புஸ்தகத்தில் போட்டிருக்குல்ல, அப்புறம் எதுக்கு ஏன் செஞ்சதையே திரும்ப செய்ய மாட்டேன்? அது மட்டும் சொன்னா பரவாயில்ல, போதகரே அங்க புத்தகம் பார்த்தா படிக்கிறாரு. அவன் சொல்லிட்டு சொல்றான், 2வது லித்தானியா ஜெபம்ன்றதே போதகர் நம்மளை கண்ணை மூடி சொல்லிட்டு அவர் பார்த்து வாசிக்கிறார் பாருங்க. என்னையே செய்ய சொல்றீங்க? இந்த பிள்ளை சார் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க, திருமறையை பற்றி வீடுகளில் பேசுகிறது உண்டா? திருமறையை பற்றி ஒரு விஷயத்தை எடுத்து, யோனாவின் கதை பேசியது உண்டா? டே இதுல என்னடா உனக்கு தோணுது? இது ஒரு கதையா? இது ஒரு சித்தாந்தமா? இதுல இருந்து என்ன தெரிந்து கொண்டா? எத்தனை குடும்பங்களில் பேசி இருக்கிறீர்கள்? ஜெபம் பண்ண முடியும், ஜெபம் பண்ண 2 வரி வாசி போதும், தூக்கம் வருது. நீளமானது எடுக்காதடா, டே சின்னதா எடுறா, ஷார்ட். ஏசுவே துதி செய், இருக்கிறதுலே சின்ன பாட்டாதான், எதுக்கும் ஆகும். ஏசுவே துதி செய் எங்கனைக்கும் ஆகும். அதை பாடிட்டோம்னா சீக்கிரமா தூங்க போறோம்னு அர்த்தம். இதுக்கு பேர் குடும்ப ஜெபமா? யோசிங்க. நீங்க சடங்குகளின் பின்னால் போகிறீர்கள். ஆண்டவர் சடங்குகளைத்தான் வெறுத்தார். யூதர்கள் மத்தியில் இந்த சடங்குகள் வேணாயா, கை கழுவாமல் சாப்பிடு, கை கழுவாமல் சாப்பிட்டா பரவாயில்லடா போகுதுறான்னார். அவன் வெறும் சடங்குகளின் பின்னால் போன யூதர்கள். அதிலிருந்து மாற்றத்தை கொண்டு இது மாதிரி என்ன சொல்லி கொடுத்துருக்கிறீங்க? கூப்பிட்டு ஒரு சிலுவை போட்டுறது, எங்க வந்தாலும் உடனே ஒரு சிலுவை போட்டு போயிட்டு வாடான்னு அனுப்பிடுறது. படிக்கவே இல்லைன்னு அவன் படிச்சுட்டு பரீட்சைக்கு போனா தானே மார்க் வாங்குவான், சிலுவை போட்டா மார்க் வாங்குவானா? என்னையா சொல்லி கொடுத்துருக்கிறீங்க நீங்க? பிறம்பை நாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். கண்டிக்கிற கிறிஸ்தவ பெற்றோர் எத்தனை பேர்? எத்தனை பேர்? கொஞ்சம் மரியாதையா நம்ம இருக்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க? சின்ன பிள்ளையில டாக்டர் என்ஜினியர் ஆவதற்கு தான் சொல்லி கொடுக்குறீங்க. நீதிமொழிகள் இருக்கு, பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். சார் முன்னாடி எல்லாம் அடிக்க வேணாம், முழங்கால நில்லுடான்னு சொன்னாங்க. நான் நின்றுக்கிறேன் நிறைய நேரம், ஜெபத்துக்காக இல்லை, தண்டனைக்காக. இப்போ நம்ம நின்று காட்டினா அதை பார்த்துட்டு சரி இப்படியே நில்லுங்கன்றா. உங்கள் வீடுகளிலே கூடி அமர்ந்து விவாதிக்கிற நேரம் எதை பற்றியாவது எத்தனை நேரம்? உங்கள் வீட்டு டிவியின் ரிமோட் பெரும்பாலும் யார் கையில் இருக்கிறது? இதெல்லாம் நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் பெரும்பாலும் பிள்ளைகளை பற்றிய முடிவுகளை யார் எடுக்கிறார்கள்?
உடைகள் வாங்குவதிலிருந்து, ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணுறதுலேருந்து, தகப்பன் தான் ஒரு வீட்டின் தலைவன். இதுதான் யூத பாரம்பரியம். குடும்பத்துக்கும் சரி, ஞானத்தை தேடுவதற்கும் சரி, அப்பா தான். இன்னைக்கு எத்தனை வீடுகளில் அப்பாவுக்கு மரியாதை இருக்கிறது, அம்மாவுக்கு மரியாதை இருக்கிறது? நீங்களே யோசிச்சுக்கோங்க. நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யாமல் வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே, அது வெள்ளையடிக்கப்பட்ட கலரை போல. எதற்காக இந்த மாய்மாலம் தான் எங்கள் கேள்வி. நாங்கள் பேசுவது தப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீக கூட்டத்தில் வந்து நாம் எல்லாரும் ஒழுங்காக இருக்கிறோம்னு சொல்வது ரொம்ப ஈஸி. இந்த அணியில் பேசுறதுக்கு துணிச்சல் வேணும். அதனால தான் ஜான்சிக்கு இன்னைக்கு பொங்கிருச்சு. ஒரே ஒரு வரி மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். கிறிஸ்தவர்களே, பூமியிலே பொக்கிஷத்தை சேர்க்காதிருங்கள் என்று சொல்லி சொல்லியே மாட மாளிகைகளுக்கு நம் பிள்ளைகளை தயார் செய்கிறோமே. பிறந்த பிள்ளையை நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். எத்தனை பிள்ளைகள் மிஷனரிகளை தாங்குகிறார்கள் என்று சொன்னாரே, எத்தனை பிள்ளைகள் மிஷனரிகளாக மாறுவதற்கு பெற்றோர் தயார் செய்கிறார்கள்? யோசிக்கணும்ல. பணம் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஆனால் பிறந்த உடனே என்ன சொல்கிறோம்? அமெரிக்கா போயிடுப்பா, அப்பாவும் வந்துடுறேன். ஞானத்தை சம்பாதி, ஞானமே முக்கியம். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லுவதற்கு எத்தனை கிறிஸ்தவ பெற்றோருக்கு நெஞ்சு உரம் இருக்கிறது. எதிர்காலத்திலே நான் மிகப்பெரியவனாக BMW காரிலே என் பிள்ளை என்னை வைத்துக் கொண்டு ஓட்ட வேண்டும் ஒரு நேரமாவது என்று யோசிக்கிற பெற்றோர் கிறிஸ்தவ ஒழுங்கின்படி ஞானத்தை சம்பாதி என்று எப்போது சொல்லுவார்கள்? அப்படி சொல்லியிருந்தால் கிறிஸ்தவர்கள் மத்தியில் லஞ்சம் இருந்திருக்காது, கிறிஸ்தவர்கள் கோவில்களில் ஆலயங்களில் சண்டை இருந்திருக்காது, கிறிஸ்தவர்கள் என்றால் கோர்ட்டுகளுக்கு போயிருக்க மாட்டார்கள், நிறுவனங்களுக்காக அடிதடி செய்திருக்க மாட்டார்கள், வாசல்களிலே கிறிஸ்தவ வீடு என்றால் வெறுமனே ஒரு ஸ்டார் தொங்குவது அடையாளமாக இருந்திருக்காது, அந்த வீட்டில் இருந்து வருகிற நல்லொழுக்க குறியீடுகள் அடையாளமாக இருந்திருக்கும். என்னிடமே அது இல்லாதிருக்கும் போது என் பிள்ளையிடம் தேடுவது என்னை நானே ஏமாற்றிக் கொள்வது என்ற அர்த்தம் புரிந்து கொண்டால் சரி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அது நான் சொன்னது போல் நீங்கள் நல்ல கையொலி எழுப்பி ரொம்ப கலகலப்பாக ஆக்கிட்டீங்க இதை. அதனால் எல்லா ரெண்டு கட்சியுமே ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. யாரும் யாருக்கு சளைத்தவர்களாக இல்லை. ஒரு விசுவாசத்தில் நம்பிக்கையோடு பேசிய மூவர், நடப்பை பார்த்துட்டு ஒரு விழிகளில் அழுகையும் கண்ணீருமாக பேசிய மூவர். ரெண்டு பக்கமும் நம்ம கையில் பார்த்து தானே ஆகணும். ரெண்டையும் நம்ம கேட்டுருக்கிறோம். இருக்கிற இந்த நெருக்கடியில் என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்ம கிறிஸ்தவ ஒழுங்கு அப்படின்ற அந்த விஷயத்தை நல்ல இவங்க ரொம்ப தெளிவாக சில செய்திகள்லாம் சொன்னாங்க. கோவிலில் என்னென்ன கொடுத்தாங்க ஞானஸ்நான விஷயத்துலேருந்து சொன்னார். அது சத்தான். இவர் பேசுனதெல்லாம் கோயிலில் எப்படி எப்படி செஞ்சாங்க, அதில் இருக்குது சில விஷயங்கள் நடந்துருக்குது. சில ஊர் கோயிலில் இவர் இப்போ என்ன சொல்லிட்டாரு, கடைசியாக பேசினார் பாருங்க, அது